கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன், இல்லை இது வரைக்கும் நான் கஷ்டமே பட்டதில்லை, எனக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இப்படி சில பேர் சொல்லுவாங்க. இந்த ஜாதகர் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்களேன், இந்த ஜாதகர் என்கிட்ட சொன்னது, சந்தோஷம் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. பொறந்ததுலேருந்து கஷ்டம். பொறந்தோன்னே அம்மா கொண்டு வந்து பாட்டி வீட்டில விட்டுட்டாங்க போல இருக்கு. ஒரு குழந்தை வந்து அம்மா, அப்பா இல்லாம வளரும்போது, என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும், அம்மா, அப்பா பார்த்துக்கிற மாரி வராது. அதனால எல்லா வேலையும் என்ன தான் செய்ய சொல்லுவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் பயன்படுத்துறதுக்கான தண்ணீர நான் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து அடி பைப்லேருந்து புடிச்சு கொண்டு வருவேன். எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க. சாப்பாடு மீதி இருக்க தான் குடுப்பாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன். நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல அப்படின்னாரு. அவர் கேட்டது, "நான் இப்படியே தான் இருப்பேனா?" அப்படின்னாரு. இல்லங்க, எல்லாருக்குமே வாழ்க்கையில நல்ல நேரம் வரும். கஷ்டப்படுற எல்லாரும் கஷ்டமே பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்ல நேரம் வரும். அதுவரைக்கும் நம்ம கொஞ்சம் தாக்கு பிடிச்சு இருக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லுங்க அப்படின்னு, நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். அது சுந்தரகாண்டத்துல வருது. பொதுவாவே சுந்தரகாண்டம் படிக்கிறது நல்லது. 7 சனி, அஷ்டம சனி, இந்த மாரி சனி தசை நடக்கிறபோது சுந்தரகாண்டம் படிக்கிறது, கேட்கிறது ரொம்ப நல்லது. பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது நெறைய பேர என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு, "அம்மா எங்க வீட்டுக்கு வந்து நீங்க சுந்தரகாண்டம் சொற்பொழிவு பண்ணுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரகாண்டம் படிக்கிறது, கேட்கிறது இதெல்லாம் வந்து நிச்சயமாக நல்ல பலன்களை தரும். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய மந்திரம் தன்மை கொண்ட அந்த வார்த்தைகள், இதெல்லாம் நமக்கு நிச்சயமா நல்ல விஷயங்கள, நல்ல முன்னேற்றத்த குடுக்கும். நெறைய பேர் வந்து கேலி பண்ணுவாங்களே, கிண்டல் பண்ணுவாங்களே, அவங்கள நம்ம பொருட்படுத்த தேவையில்ல. ஆனா நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த பண்ணுகிற போது, நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் உண்டு. அதனால நீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் கஷ்டத்த மட்டும் தான் பார்த்துருக்கேன், இல்ல புதுசா எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ண போறேன்னு தெரியல. இந்த மாதிரி சூழல்ல நீங்க இருந்தீங்கன்னா, நான் அந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு குடுக்குறேன். இத நீங்க Facebookல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனல்ல போய் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. அதை நாம் சொல்லி, நாம் பாராயணம் செய்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய துன்பங்கள் குறையும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.